ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு ஆங்குலர் சீரிஸ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு டேட்டாவை எப்படி காம்பனண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறது, ஒரு பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து ஒரு சைல்டு காம்பனண்ட்டுக்கு எப்படி டேட்டாவை ஷேர் பண்ணுறது, தென் ஒரு சர்வீஸ் ஃபைல் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரவுட்டிங் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் எங்கே விட்டோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம ரவுட்டிங் படிக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஆப்டாட் காமன் HTML நம்ம போன வாட்டி செஞ்ச செட்டப் அப்படியே ஹிட் பண்ணிட்டு நம்மளோட பழைய செட்டப்புக்கு போயிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய செட்டப்புக்கு வந்துட்டோம். ஓகே, இங்கே ஹோம் பேஜ் இருக்குது, இங்கே ஹெடர் இருக்குது, இங்கே ஃபூட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மகிட்ட ஹோம் பேஜ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரவுட்டிங் படிக்க போகிறோம் அப்படிங்கிறனால ஒரு ஹோம் பேஜ், ஒரு அபவுட் பேஜ், ஒரு கான்டாக்ட் பேஜ், ஒரு ப்ரொஃபைல் பேஜ் அப்படின்னு ஒரு 4 காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கிடுவோம். ஸோ நம்ம ஹெட்டரில் ஒரு 4 நேவ் லிங்க்ஸ் வச்சுக்கிடுவோம். ஸோ அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ண அந்த பேஜுக்கு ரவுட்ஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல லிங்க்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, நம்ம கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்மகிட்ட என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் இருக்குது. ஸோ நமக்கு என்னெல்லாம் வேணும்னா அபவுட் வேணும், கான்டாக்ட் வேணும், ப்ரொஃபைல் வேணும். ஓகே, அந்த காம்பனன்ட்லாம் டக்குன்னு கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ng generate components ஸ்லாஷ் நமக்கு ஃபஸ்ட் என்ன வேணும், அபவுட் வேணும். ஸோ அபவுட் இப்போ கிரியேட் ஆயிடும். ஸோ தென் நெக்ஸ்ட் கான்டாக்ட் வேணும். தென் நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் வேணும். ஓகேவா? ஓகே, பக்காவாக கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஹோமில் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட்டை அப்படியே ஒரு காப்பி எடுத்துகிட்டு நம்மளோட கான்டாக்ட் பேஜில் போட போகிறோம். கான்டாக்ட் பேஜில் போயிட்டு கான்டாக்ட் அப்படின்னு போட்டுட்டோம். ஸோ இதே மாதிரி எல்லா பேஜ்லேயும் போட்டுருவோம். ஓகேவா? இது அபவுட். ஸோ தென் லாஸ்ட்டாக ப்ரொஃபைல் பேஜ். ஓகே, இப்போ நம்ம காம்பனன்ட் செட் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ யூஆர்எல்ல இப்படி ஸ்லாஷ் போட்டு ப்ரொஃபைல் அப்படின்னு போடுறேன். அப்படி போட்டால் எனக்கு என்ன வருது, ஒன்றுமே வரல. அப்படி போட்டால் இந்த இடத்துல நமக்கு ப்ரொஃபைல் அப்படின்னு அந்த ப்ரொஃபைல் பேஜுக்குள்ள காம்பனன்ட் வரணும். ஸோ அதை தான் எப்படி பண்ண போகிறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவுட்ஸை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, உங்களோட ஆப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சோர்ஸுக்குள்ளே ஆப்பு. ஸோ ஆப்பில் app.route.ts அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் தான். இந்த ஃபைலில் ஒரு எம்டி அரே இருக்கும். இந்த அரேக்குள்ளே தான் நம்ம நம்மளோட ரவுட்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அது உள்ள பாத் அப்படின்னு ஒரு கீ. ஸோ பாத். ஓகேவா? ஸோ வெயிட் மினிட் கைஸ். ஓகே டாஸ், பாருங்கள், பாத் அப்படின்னு ஒரு கீ. அதில் நம்ம என்ன வேணும், அந்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் என்ன வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ நமக்கு ஃபஸ்ட் என்ன வேணும், ஹோம் வேணும். ஸோ ஹோமுக்கு நம்ம நார்மலாக எம்டியாக இருக்கிறத வச்சுக்கலாம். ஸோ எம்டியாக இருக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்னா, காம்போனன்ட் ஹோம் காம்போனன்ட். இந்த ஹோம் காம்போனன்ட் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணணும். ஸோ தென் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பாத் அபவுட் அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி காம்போனன்ட் அபவுட் காம்போனன்ட் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பாத் கான்டாக்ட். ஓகே, அதுக்கான காம்போனன்ட் கான்டாக்ட் காம்போனன்ட். ஓகேவா? இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக பாத் நமக்கு என்ன ப்ரொஃபைல் வைக்கணுமா, ஸோ ப்ரொஃபைல் வச்சு அதுக்கான காம்போனன்ட் ப்ரொஃபைல் காம்போனன்ட். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம பாத்லாம் பக்காவாக எழுதிட்டோம். ஸோ இந்த பாத்லாம் இப்போ ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா, ஸ்டெப் 2, நீங்கள் app.config.js ஃபைலில் நமக்கு ரவுட்டர் அங்கே ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும்.
இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ரவுட்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் ஒருக்கா கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஸ்டெப் 1 ஆப் டாட் ரவுட்ஸில் உள்ள அந்த எம்டிஆர்ஐயில் நம்ம ரவுட்ஸ் எல்லாம் ஒரு ஆப்ஜெக்டாக எழுதிட்டோம். ஸோ ஸ்டெப் 2ல் ஆப் டாட் கான்ஃபிகர் டாட் ஜேஎஸில் நமக்கு ரவுட் கான்ஃபிகர் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போய் நமக்கு ரவுட்ஸ் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரௌசர் போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்னா /ப்ரொஃபைல் அப்படின்னே போடுவோம். இப்போ பாருங்க என்ன இருக்கு. ஸோ ப்ரொஃபைல் கால் ஆகிருக்கு, ஆனால் இங்கே ப்ரொஃபைல்னு வரல. ஸோ நம்ம ப்ரொஃபைல் பேஜை போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நமக்கு ப்ரொஃபைல் கால் ஆயிடுச்சு, பட் நம்ம ரவுட்டர் அவுட்லெட்டை எங்கே கால் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. ஸோ ஸ்டெப் 1 முடித்தோம், ஸ்டெப் 2 முடித்தோம், அடுத்ததாக போக போகிறது ஸ்டெப் 3. ஸோ நம்ம HTML ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு ரவுட்டர் அவுட்லெட் எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ நம்ம ரவுட்டரில் என்ன எழுதியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வெறுமனே இருக்கும்போது ஹோம் காம்போனன்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ரவுட்டர் அவுட்லெட் வரப்போகுது, அதாவது எக்ஸாக்டாக இந்த ஸ்பேஸில். ஸோ ஹெட்டரும் ஃபுட்டரும் அப்படியே இருக்க போகுது எல்லா பேஜும் காமனாக. ஸோ இந்த இடம் தான் வரப்போகுது அப்படிங்கிறதுனால இந்த இடத்த நான் ஹைட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன போட போகிறோம் அப்படின்னா ரவுட்டர் அவுட்லெட். இந்த இடத்துல ரவுட்டர் அவுட்லெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டும். ஏன் எரர் காட்டுதுன்னா நம்ம டிஎஸ் ஃபைலில் ரவுட்டர் அவுட்லெட்டை இம்போர்ட் பண்ணலை. ஸோ இங்கே போயிட்டு ரவுட்டர் அவுட்லெட்டை இம்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சுன்னா அந்த எரர் போயிடும். ஓகேவா, இது ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்னன்னா ரவுட்டர் அவுட்லெட்டை இம்போர்ட் பண்ணணும், நமக்கு எந்த இடத்துல அந்த காம்போனன்ட்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, ஓகே நான் ஃபஸ்ட்டு ஹோம் போடுறேன். ஹோம் கொடுக்கல, ஸோ வெறுமனே என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்னு இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே கரெக்டாக எழுதணும். ஸோ இங்கே ஒரு செக்ஷன் போட்டு அது உள்ள நான் அதை வச்சுட்டு இந்த செக்ஷனுக்கு நான் ஃப்ளெக்ஷன் கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ இப்போ போனோம்னா கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரவுட்டாக செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அபவுட் போட்டாச்சு, அபவுட் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் போடுவோம் கான்டாக்ட். ஸோ கான்டாக்ட் போட்டாச்சு, கான்டாக்ட் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் போட்டாச்சு, ப்ரொஃபைலும் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 1 ரவுட்ஸ் கான்ஃபிகர் பண்ணியாச்சு, ஸ்டெப் 2 கான்ஃபிக் வேலை ரவுட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணியாச்சு, ஸ்டெப் 3 ஆப் ரவுட்டர் அவுட்லெட்டை ஆப் டாட் காம்போனன்ட் HTML வச்சு ஸோ ரவுட்டர்ஸ்லாம் வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் 4 என்ன ஹெட்டர் ஃபைலில் நம்ம இங்கே nav லிங்க்ஸ்லாம் செட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதை எப்படி பண்ணலாம் எப்படி பார்க்கலாம். ஓகே, டேரெக்டாக போய் நம்ம ஹெட்டர் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம் HTML. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்டர் இருக்குது, இதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேவா, ஓகே கூடஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக ஒரு ஹெட்டர் எழுதிட்டோம். ஸோ ஹெட்டர் டைட்டில் இங்கே இருக்குது. ஸோ nav லிங்க்ஸ் வந்து இங்கே எழுதி வச்சுருக்கேன் HRFல. ஸோ ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம ஹெட்டரை பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி லுக் அண்ட் ஃபீலில் இருக்குது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹோமை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஹோமுக்கு வந்துடுச்சு. அபவுட் கிளிக் பண்ணுறேன், அபவுட்டுக்கு. ஸோ அபவுட் கிளிக் பண்ணியாச்சு, அபவுட் வரல. ஸோ அபவுட்டில் போய் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஸோ எல்லாத்துக்குமே இங்கே ஸ்பேஸ் தான் கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அபவுட் அப்படின்னு மாற்றிடலாம். ஸோ தென் கான்டாக்ட்டுக்கு wait a minute guys, okay something like okay contact, then ப்ரொஃபைலுக்கு ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம போயிட்டு சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அபவுட்டை கிளிக் பண்ணுறோம், அபவுட் வந்துருச்சு, கான்டாக்ட் வந்துருச்சு, ப்ரொஃபைல் வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் ஒன்று நோட் பண்ணுங்களேன், நாங்கள் அபவுட்டை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல லோட் ஆகுது, மொத்த பேஜே லோட் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம ஆங்குலர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனால இப்படி மொத்த பேஜ் லோட் ஆகக்கூடாது. ஸோ அப்போது எப்படி இந்த லிங்க்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, நேவிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் 4ல் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே, நேவிகேஷன் லிங்க்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா நீங்கள் இங்கே href யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம href யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நமக்கு ஆங்குலர்லேருந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ரவுட்டர் லிங்க் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு nav லிங்க்ஸில் ஹோல் பேஜ் ரீடைரக்ட் ஆகாது. ஓகேவா, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல hrefக்கு பதிலாக ரவுட்டர் லிங்க் அப்படின்னு அடிக்கணும். அடிச்சுன்னா
ஸோ இங்கே அடிச்சுட்டு நீங்கள் போய் அங்கே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒன்றுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா ரவுட்டர் லிங்க்ங்கிறது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸை நீங்கள் எங்கே ரவுட்டர் லிங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிஎஸ் ஃபைலில் இம்போர்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம ஹெடர் HTML யூஸ் பண்ணுறதுனால ஹெடர் டிஎஸ்ல இம்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறோம்னா ரவுட்டர் லிங்க் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் நான் செக் பண்ணுறேன். ஸோ அபவுட் கிளிக் பண்ணுறேன். அபவுட் வந்துருச்சு. கான்டாக்ட் ப்ரொஃபைல். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வருதுன்னு. மேலே இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்த நோட் பண்ணுங்கள், ஒன்றுமே ரீஃப்ரெஷ் ஆகாதுங்க. ஓகேவா? ஸோ ரீஃப்ரெஷே ஆகாது, அவ்வளோதான். ஸோ நமக்கு ரவுட்டர்ஸ் அற்புதமாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ரவுட்டரை பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஸ்டெப் 2 என்ன பண்ணணும், ஸ்டெப் 3 என்ன பண்ணணும், ஸ்டெப் 4 என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரவுட்டர் வந்து நம்ம பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறுமனே ஹோம்னா இந்த மாதிரி ஹோம் மட்டும் வச்சுருக்கோம். நீங்கள் உங்களோட டிசைன்ஸ் எல்லாம் என்னென்னு போட்டு ட்ரை பண்ணுங்க. அபவுட் பேஜ் பண்ணுங்க, கான்டாக்ட் பேஜ் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலையும் நம்ம இந்த மாதிரி அற்புதமான ஒரு ஆங்குலர் சீரிஸில் இன்னொரு அற்புதமான கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.